போன மாசம் ஜான்வரிலேருந்து ஜிபிஎஸ் அவுட் பிரேக் பூனே, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இதனால இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நிறைய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் வருது. சோ இதனால மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜிபிஎஸ்னா என்ன, அது எதனால வருது, இப்ப ரீசெண்ட் அவுட் பிரேக் எதனால வந்துச்சு, அது வராம எப்படி எல்லாம் தடுத்துக்கலாம், வந்தாலும் ஃபுல்லா ரெக்கவர் ஆக முடியுமா, மறுபடியும் நார்மலா ஆக முடியுமா, உயிருக்கு ஆபத்து எதுவும் ஏற்படாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் உள்ள ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐம் டாக்டர் சத்யா ஹியர். முதல்ல ஜிபிஎஸ்னா கியான்பரே சிண்ட்ரோம். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சொந்த உடம்பையே அட்டாக் பண்றது ஆட்டோ இம்யூன் டிசீஸா. இந்த பர்டிகுலர் ஜிபிஎஸ்ல நரம்பு மண்டலத்தை அட்டாக் பண்ண, சோ அதனால நம்மளுடைய தசைகள் வலுவிழந்து செயலிழக்க ஆரம்பிக்குது. அதனால நம்மளுக்கு கை கால் செயலிழக்கிறது, அதே மாதிரி மூச்சு விட முடியாம போகிறது, முழுங்க முடியாம போறது, இந்த மாதிரி பல விதமான தொந்தரவுகள் வரும். கடைசியில உயிருக்கு ஆபத்தா கூட முடியலாம். இப்ப இருக்கிற ரீசெண்ட் அவுட் பிரேக்ல கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிசீஸ்னால, அதாவது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், கேம்பைலோபாக்டர் ஜெஜினை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாலதான் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ட்ரிகர் ஆயிருக்கு. சோ இந்த இன்ஃபெக்ஷன் வராம எப்படி தடுக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது எதனால வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வராம தடுத்துக்கலாம். இல்ல எவ்வளவு நம்ம தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் பண்ணாலும் வந்துருச்சு அப்படின்னாலும் ஆரம்ப கால அறிகுறிகள் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனடியாக டாக்டரை போய் பார்த்து சரி பண்ணிக்கலாம். நோய் நம்மளுக்கு கவனிக்காம விடுறதுனால்தான் நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்தா முடியக்கூடிய நிலைமை ஏற்படுது. அதனால ஆரம்ப கால அறிகுறிகளையும் நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கேம்பைலோபாக்டர் ஜெஜினை அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது கண்டாமினேட்டட் வாட்டர், அதே மாதிரி அண்டர் குக்டு மீட். சோ நம்ம அந்த இறைச்சி சாப்பிடுறோம் அப்படின்னா நல்லா குக் பண்ணி ஒரு 72 டிகிரி செல்சியஸ்க்கு மேல குக் பண்ணி சாப்பிடணும். அதுக்கு கீழே குக் பண்ணும்போது அந்த பாக்டீரியா இறக்காம போகும். அதனால நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. சோ அதனால வெளியே வாங்கி சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது கொஞ்ச நாளைக்கு நல்லது. கண்டாமினேட்டட் வாட்டர், நீங்க தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா வெளியே இருந்து குடிக்காதீங்க. நீங்களே நல்லா கொதிக்க வச்சு, நல்லா 100 டிகிரி செல்சியஸ்க்கு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்க குடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபில்டர் பண்ணி குடிங்க. சோ இதுலயும் பரவிட்டு இருக்கு. வெளியே இருக்கிற ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் இதெல்லாம் வாங்காதீங்க. அதுலயுமே இந்த அனிமல் ஃபீசஸ்ல தான் இது ஸ்ப்ரெட் ஆகுது. சோ அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். சோ நீங்க என்ன ஒரு ரா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எது வாங்கினாலும் நல்லா கழுவி வீட்டுல அதை ஒரு தடவைக்கு 4 தடவை கழுவிட்டு நல்லா வினிகர்ல போட்டுலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க எனக்கு சாலட் சாப்பிடணும் அப்படின்னா அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். தோலை நீக்கி சாப்பிடுறது நல்லது. ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸும் இதை ட்ரிகர் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ நீங்க கிரௌடான பிளேசஸ்க்கு போறீங்க, நிறைய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறீங்க அப்படின்னா மாஸ்க் கண்டிப்பா போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கை கால்களை நல்லா கழுவிட்டே இருங்க. கை எஸ்பெஷலி அடிக்கடி கழுவுறது நல்லது. முகத்துல தேவையில்லாத நேரத்துல கை வைக்கிறது, மூக்குல கை வைக்கிறது, கண்ணுல கை வைக்கிறது, வாயில கை வைக்கிறது, இந்த மாதிரி கை வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. அது மூலியமா தான் ஸ்ப்ரெட் ஆகுது. சோ யாருக்காவது சளி, இருமல், தும்மல் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட க்ளோஸ் கான்டாக்ட தவிர்த்துக்கோங்க. மாஸ்க் எப்பவுமே போட்டுக்கோங்க. முடிஞ்சா நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போடக்கூடிய ஃப்ளூ வேக்சின் உங்க டாக்டர்கிட்ட கேட்டும் போட்டுக்கலாம். என்ன ப்ரிவென்ஷன் பண்ணாலும் இது வந்துருச்சு, எனக்கு நோய் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள ஆரம்ப கால அறிகுறிகள் என்ன இருக்குன்னா, இந்த ஜிபிஎஸ்ல கால்ல தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். உங்களுடைய கால் மரத்து போற மாதிரியோ இல்ல வலுவிழந்து போற மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனடியா போய் நியூராலஜிஸ்ட பாக்குறது நல்லது. சில பேர் டாக்டர்னா டாக்டர்னு போயிட்டு பாக்குறாங்க, பட் எந்த டாக்டர்கிட்ட போய் எதுக்கு பாக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. இது நரம்பு மண்டலத்துக்குன்னு தனி ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் பாத்தீங்க அப்படின்னா உடனடியா உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ உங்களுக்கு கம்ப்ளீட் ரெக்கவரி ஈஸியா இருக்கும். கால்ல வலுவிழந்து போறது, கை வலுவிழந்து போறது, இதெல்லாம் தான் இனிஷியல் சிம்டமா இருக்கும். மெயினா கால்ல தான் உங்களுக்கு அந்த டிங்லிங் சென்சேஷன் சொல்லக்கூடிய ஒரு மாதிரி கூச்சமா இருக்கக்கூடியது, அதே மாதிரி பின் மரத்து போறது, வலுவிழந்து போறது, இந்த மாதிரி உள்ள சென்சேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனடியா போய் டாக்டரை பாக்குறது நல்லது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கைகளுக்கு, கை கால்களுக்கு பரவும், மேல அப்பர் பாடிக்கும் பரவும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எல்லா தசைகளையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, நான் எனக்கு சிம்டம்ஸ் வந்துருச்சு பட் இக்னோர் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்மாஃபெரசிஸ், நம்மளோட பாடியில இருக்கிற பிளட் எடுத்துட்டு பிளட்ல இருந்து உள்ள பிளாஸ்மாவை செப்பரேட் பண்ணிட்டு அதுல உள்ள ஆன்டிபாடிஸ் ரிமூவ் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு உள்ள செலுத்துவாங்க.
சோ இது ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல அப்படின்னா இன்ட்ராவீனஸ்ல வந்து இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து கொடுத்து நம்மளுக்கு சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ இது 2 ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். நீங்க டாக்டர்கிட்ட போய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேஜுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு கரெக்டா தெரியும். சோ அதனால நீங்க தள்ளி போடாம டாக்டர் போய் பாக்குறது நல்லது. எப்பவுமே ஆரம்ப காலத்திலேயே போய் காமிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவும் மிச்சம், உயிரும் வந்து காப்பாத்திக்கலாம். ஃபார் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.